ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கில் நீங்கள் எதுவும் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் டைமில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியன் பேங்க் வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறீங்க வந்து, அதாவது கூகுள் பேக்குள்ளே போய் செக் பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ அந்த விஷயமே நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து டயல் பேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டயல் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து டயல் பேட் வந்து நோட் பண்ணுங்கள். 9677633000. ஸோ 9677633000. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயல் பேடில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது வந்து கால் கொடுத்துருங்க. ஸோ கால் கொடுத்தீங்கன்னா கால் வந்து டச் பண்ணிடுங்க. ஸோ கால் கொடுத்தீங்கன்னா அதாவது ஒன் செகண்ட் வந்து ரிங் போகும். ஸோ ரிங் போன அடுத்த நிமிஷமே வந்து கட் ஆயிரும். ஸோ கட் ஆகணும் வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அதாவது இந்தியன் பேங்க்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் பேங்க் செக் பேலன்ஸ்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து என் கையில் இருக்க ஃபோனில் தான் நான் வந்து இந்தியன் பேங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஃபோனில் தான் போட முடியுமே தவிர்த்து என் ஃப்ரெண்டோட மொபைலையோ அல்லது ரிலேட்டிவ்ஸோட மொபைலையோ நான் வந்து டயல் பேட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி என்டர் பண்ணால் எனக்கு வந்து வராது. ஸோ அதனால் அவங்க மொபைல், ஸோ அதாவது அந்த இந்தியன் பேங்க்குக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலில் மட்டுமே இந்த இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.